ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோன்ட்டு. நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம அன்பாக்சிங் போட்டதே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். ஸோ ரொம்ப வேறு லெவல்லாம் ஓரளவு இருக்காது. ஓரளவு முடிஞ்சளவு நான் அன்பாக்சிங் போட்டிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போக மற்றதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த அன்பாக்சிங்கில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி அன்பாக்சிங் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ X3. இது ரீசெண்டாக இப்போ ஒரு 2 to 3 months இருக்கும், அது வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்காக ஒரு அன்பாக்சிங் போடணும்னு நினச்சேன். எதுவுமே அன்பாக்சிங் இது வரைக்கும் சேனலில் வீடியோ போடலன்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த போக்கோ X3யோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் ரமேஷ் ராஜா. நீங்கள் பார்ப்பது மொபைல் இருப்போம் என் தமிழ் வீடியோஸ்க்கு போனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம ஃபோனை அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபோன் நீங்கள் மேலே ரிமூவ் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போக்கோ அவங்க எல்லா ஒரு ஃபோனுக்கும் அவங்க பிராண்டிங் போட்டு பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு அப்புறம் என்ன உள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது மொபைல் தான் இருக்குது. போக்கோ X3 மொபைல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் சும்மா ஒரு கார்ட்போர்ட் பண்ணி மேலே சும்மா ஒரு பேப்பர் இது வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜரும் கேபிளும் இருக்குது. ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB to Type-C கேபிள் இருக்குது சார்ஜருக்கு. அடுத்து எல்லோ கலர் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலிக்கான் கேஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இது கூட ஒரு பேப்பர், என்ன பேப்பர், வாரண்டி கார்டு. ஆமாம், இது கூட ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. இதுலேயே உங்களுக்கு கேஸோடையே உங்களுக்கு வாரண்டி கார்டு கொடுத்துட்டாங்க. இது வர வச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவை ஒரு நல்ல சிலிக்கான் கேஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மொபைல் மொபைலை இப்போ ஓப்பன் பண்ணுவோம். மொபைல் கையில் எடுத்தோடனே லைட்டாக கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இது 215 கிராம்னால நீங்கள் அது கம்மியாக, இப்போ நான் ஒரு 185 கிராம் மொபைல் யூஸ் பண்ணனால இப்போ இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்றபடி பில்ட் குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துப்போம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச்சுக்கான IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் 120 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலே நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரைட் சைடு வருவோம். இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வால்யூம் பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. 2 சிம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஜாக் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு USB Type-C போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெட்மி கம்பெனியில் அவங்க கொடுக்குற IR பிளாஸ்டர் இருக்குது. இப்போ ஃபோனோட பேக் வந்துப்போம். இப்போ பேக் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு கிளாஸ்டிக் பாடி, கிளாஸ் இல்லை பிளாஸ்டிக் தான். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டிசைன் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச மொபைலில் பிடிச்சது இதெல்லாம் சொல்லலாம். அப்படி ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இதோட கேமராக்கு வரும். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சல் ப்ரைமரி சோனி IMX682 சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 13 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் அண்ட் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனில் எடுத்த சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன், பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போக்கோ X3யோட ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, OnePlus, இது OnePlusோட ஒயர்லெஸ் G அந்த பட்ஸு 2000க்கு வாங்கினதா நிற்கிறேன். OnePlus ஆனிவர்சரி சேலில் உங்களுக்கு சொன்னேன், எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு தெரில. ஸோ அந்த சேலில் நான் ஆர்டர் பண்ணேன், 1600க்கு இது வாங்கினேன். ஸோ இது நான் ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா, இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அந்த மாதிரி கேட்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக இதுக்கும் ஒரு ரிவ்யூ நான் போடுறேன்.
ஸோ அடுத்து இதோட சூப்பரான அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ரமேஷ்.